அதே மாதிரி ஹெட்டேக்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வகை இருக்குங்க. பட் வந்து ஒரு படக்கு அடிக்கிற மாதிரி அந்த பல்சடைலாக இருக்கும் மோஸ்ட் காமனாக. வெளிச்சத்தை பார்த்தாக்கா ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்க மாதிரி, தலைவலி அதிகமான மாதிரியோ, சவுண்டு கேட்கும்போது தலைவலி அதிகமான மாதிரியோ, இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும். இது மைக்ரைன் சொல்லுவோம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக டென்ஷன் இல்லை வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. அவங்களுக்கு வந்து ஹெட்டேக் எதனால் வர வாய்ப்பு? தூக்கம் குறையும் போதும் இந்த ஹெட்டேக் நிறைய வரும். அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட்லனாலும் ஹெட்டேக் வரும். இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம காலையில் ஆரம்பித்தோம்னாக்கா கேம்ஸ்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து இட் இஸ் கோயிங் ஆன் கீப் ஆன். இந்த ரியல் லைஃப் கனெக்ஷன்ஸ் போகும்போது பார்த்தோம்னாக்கா பீப்புளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அந்த டிப்ரெஷன் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மைக்ரைன்லேயே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கண்ணு பக்கத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த ப்ரூத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த பட்டுன்னு தெரிக்கிற மாதிரி ரொம்ப வந்து த்ராபிங்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அண்ட் ஒரு சில சொல்லுவாங்க ஒரு பக்கம் வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரைனோட ஒரு வகை. ஸோ அது பேர் என்ன சொல்லுவோம்னாக்கா, உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் பெருசாக இருக்குன்னாக்கா அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அதை வந்து முன்னாடியே இன்டர்வீன் பண்ணுறதன் மூலமாக அதை வந்து அவாய்ட் பண்ணி தடுத்துடலாம். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெல்னஸ் வேவ்ல நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள், அது ஆரம்ப கட்டம் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, அது சார்ந்து தான் பார்க்க போகிறோம். இது பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட நியூரோலஜிஸ்ட் டாக்டர் விஜயசங்கர் அணைஞ்சிருக்காரு. ஸோ டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். ஹலோ சார். யூஸ்வலாக வந்து இப்போது ஹெட்டேக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேத்துக்கு வரும். சின்ன வயசுலேருந்தும் இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு கண்டினியூஸாக வந்து ஹெட்டேக் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அது வந்து பிரெயின் ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு காரணமா? ஹெட்டேக்ன்றது பார்த்தோம்னாக்கா நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதே மாதிரி ஹெட்டேக்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வகை இருக்குங்க. அதாவது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா காமனாக பார்க்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மைக்ரைன்னு சொல்லுவோம். ஒத்த தலைவலின்னு சொல்கிறோம் இல்லைங்க. யூஸ்வலாக ஒத்த தலைவலின்னு சொன்னோம்னாக்கா பார்த்தோம்னாக்கா தலைவலி வந்து ஒரே பக்கம் இருக்கலாம், சில நேரங்கள் ரெண்டு பக்கமும் இருக்கலாம். பட் வந்து ஒரு படக்கு அடிக்கிற மாதிரி அந்த பல்சடைலாக இருக்கும் மோஸ்ட் காமனாக. வெளிச்சத்தை பார்த்தாக்கா ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்க மாதிரி, தலைவலி அதிகமான மாதிரியோ, சவுண்டு கேட்கும்போது தலைவலி அதிகமான மாதிரியோ, இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும். இது மைக்ரைன் சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்த வகைன்னு பார்க்கும்போது காமனாக எல்லாருக்கும் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்பெஷலி ஒர்க்கிங் பீப்புள், ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் டைப் ஆஃப் ஹெட்டேக்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ, இல்லை கோவப்படும் போது, இல்லை எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் வந்து வீட்டு வேலையெல்லாம் நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் அதிகமாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பார்த்தோம்னாக்கா ட்ரைஜோனல் அட்டானமிக் செஃபலாலஜின்னு சொல்லுவோம். கண்ணெலாம் செவந்து போயிடும், கண்ணில் தண்ணி வர மாதிரி, மூக்கில் தண்ணி வர மாதிரி, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது தலைவலி. இந்த மைக்ரைன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலாக சின்ன வயசுலேயே கூட நிறைய குழந்தைங்களுக்கு கூட நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஸோ இது என்னென்னாக்கா அது கரெக்டானபடி டயக்னோஸ் பண்ணி கரெக்டான வகையில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னாக்கா தே வில் ஹேவ் எ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ வந்து இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல ஒரு ப்ரெஷர், டென்ஷன் அந்த மாதிரி. இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக டென்ஷன் இல்லை வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெட்டேக் எதனால் வர வாய்ப்பு? அதாவது பார்த்தீங்கன்னா பசங்க பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக மைக்ரைன் தான் மோஸ்ட் காமன் காசுங்க. அந்த மாதிரி சைல்ட்ஹுட் மைக்ரைன் வந்து ரொம்ப ரொம்ப காமன் அவங்களுக்கு. ஸோ அதை வந்து ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று மைக்ரைனாகவும் இருக்கலாம். கூட வந்து பார்த்திங்கனாக்கா பசங்க நிறைய பேர் வந்து நிறைய விளையாடுவாங்க. தே ப்ளே மார்னிங் டு ஈவினிங். பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சரியானபடி தண்ணி குடிக்கலை. டீஹைட்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர் ஃபார் த ஹெட்டேக். ஸோ டீஹைட்ரேஷன் சரியாக தண்ணி குடிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் யூசேஜ் நிறைய பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அதே மாதிரி கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஃபோன் பசங்க வச்சு கேம் விளையாடுறது, அது ஒன்று. மூணாவது பார்த்தோம்னாக்கா டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது, டைமுக்கு தூங்குறது கிடையாது. தே ஸ்லீப் லேட். ஸோ தூக்கம் குறையும் போதும் இந்த ஹெட்டேக் நிறைய வரும். அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட்லனாலும் ஹெட்டேக் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்கிட்ட வந்து நம்ம சொல்லி புரிய வச்சு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாவே இந்த டென்ஷன் டைப் ஆஃப் ஹெட்டேக்கை நம்ம வந்து குறைச்சிடலாங்க. தீஸ் ஆர் த மோர் காமன் காசஸ் நமக்கு ஹெட்டேக்குங்க. அண்ட் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக வந்து நம்ம எக்ஸ்போஷர் ஆகுதுல்ல. ஸோ அதனால் வந்து பிரெயினுக்கு இல்லை வந்து நர்வ்ஸுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்க்ரீன் டைம் பார்க்கும்போது மெயினாக வரக்கூடியது பார்த்தோம்னாக்கா ஹெட்டேக் தான் மோர் காமனுங்க. மார்னிங் டு ஈவினிங்
சில பேருக்கு ஐடியில் இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் வந்து ஹெட்டேக் வெரி வெரி காமன். செகண்ட் டைம் ஸ்க்ரீன் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோன் நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது அந்த ரியல் லைஃப் கூட கனெக்ஷனே இல்லாமல் போயிடுது. முன்னெல்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம்னா பேசிகிட்டு இருப்போம், நம்ம எல்லாமே கேஷுவலாக இருப்போம், ஃபோன் யூசேஜெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை வெளியே போவோம், பீப்புளை மீட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம காலையில் ஆரம்பித்தோம்னாக்கா கேம்ஸ்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து யூடியூப் ஆரம்பித்தோம்னா இட் இஸ் கோயிங் ஆன் கீப் ஆன். ஸோ என்ன ஆகும்னாக்கா அந்த ரியல் லைஃப் கனெக்ஷன்ஸ் போகும்போது பார்த்தோம்னாக்கா பீப்புளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அந்த டிப்ரெஷன் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா த மோர் தே கன்ஃபைன் டு த ஹோம். அதே மாதிரி பார்த்திங்கும்போது வந்து அந்த பிஹேவியரல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபோன் வச்சுட்டு இருப்பாங்க, விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம நிறுத்து இல்லை ஃபோனை போடுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிஹேவியர் வந்து சடனாக ஒரு எரிஞ்சு விழக்கூடியது, சடனாக ஒரு ஒரு அக்ரெஷன் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னெல்லாம் நாமெல்லாம் வந்து சொல்கிறோம், இப்போ சில்ட்ரனை பார்த்து சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா நீ விளையாடாதப்பா அப்படின்னு நம்ம வந்து இந்த முன்ன வயசில் சொன்னோம்னாக்கா சரிப்பா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ வந்து அது ஃபோனை பிடிங்கி இது பண்ணோன்னா த பிஹேவியர் வந்து மோர் அக்ரெஷன் இஸ் தேர். அட் த சேம் டைம் பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா எஸ்பெஷலி நம்ம மார்னிங்கில் ஆரம்பிக்கிறோம், வேலையெல்லாம் முடிச்சுடுறோம், ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே தான் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு ஒர்க் இருக்கும். அது ரிலாக்ஸேஷன் டைமில் வந்து நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆகும்போது 8 மணிக்கு ஆரம்பிப்போம், 9, 10, 11 அந்த வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுங்க. ஸோ ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா ஒன்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் போய்டும், படுத்துருவோம் 10, 10:30க்கு. பட் அப்போ தான் வந்து நாடகம் இருக்கும், இல்லை இந்த சீரியல் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும்னு சொல்லி அந்த யூடியூப்பில் ஒன்று ஆரம்பிச்சோம்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இட் கோஸ் ஆன் கீப் பண்ணும்போது நம்ம ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி படுத்தாலும் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது, ஒரு ஹாஃப் மைண்டாக தூங்குற மாதிரி, ஒரு டீப் ஸ்லீப் போகாமல் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக. ஸோ அது பார்த்தோம்னாக்கா தூங்குற மாதிரி இருக்கும் 5 hours 6 hours, பட் ஒரு சவுண்ட் ஸ்லீப் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா தூக்கம் இல்லைனாக்கா தே வில் பி மோர் இரிட்டபிள், அதே மாதிரி ஹெட்ஏக்ஸ் இருக்கும், ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழியில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னும் போது பார்த்தோம்னாக்கா கம்ப்யூட்டரில் இப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெக் பெயின், பேக் பெயின், ஆல் திஸ் திங்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ தட்ஸ் வை வி ஆல்வேஸ் பேஷண்ட் சொல்லும்போது கண்டினியூஸாக பார்க்காதீங்க, மேக்ஸிமம் ஒரு 15 minutes 20 minutes பாருங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு இன்டர்மீடியட்டாக ஸ்க்ரீன் டைம் வந்து நம்ம எவ்வளோக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். இன்கேஸ் நம்ம தொடர்ந்து வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஆல்வேஸ் டெல் தம் எவ்ரிபடி ஹஸ் எ மெல்ட்டிங் பாயிண்ட். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes மேலே வந்து கம்ப்யூட்டர் பார்த்தோம்னா இல்லை half an hour 45 minutes மேலே எல்லாம் உட்கார முடியாது. ஸோ ஜஸ்ட் டேக் எ பிரேக், ஒரு காஃபி குடிக்கிற மாதிரியோ இல்லை உட்காந்து இடத்துல எழுந்து போகிற மாதிரியோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரேக் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். முடியலையா, தெர் இஸ் எ ரூல் கால் 20-20-20. அதாவது எவ்ரி 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சீனரி மாதிரி ஜன்னல் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லை ஏதோ ஒரு 20 meters தூரத்தில் இருக்கிறத ஒரு 20 secondsக்கு, அதாவது 20 அடி தூரத்தில் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி ஒரு 20 seconds அதை நம்ம ஸ்க்ரீன்லேருந்து ஒரு டிவியேட் பண்ணி அது பண்ணோம்னாவே ஒரு ரிலாக்ஸேஷன் தான். முடியலையா 1 hourக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 minutes ஒரு கண்ணை மூட்டோ இல்லை ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம், வேறு வழி இல்லைன்னாக்கா. ஸோ இது மாதிரி ஸ்மால் பிரேக்ஸ் பர் டே மேக்ஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ் ஃபார் தம். அதே மாதிரி எக்ஸசைஸ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நெக் பெயின், பேக் பெயின்லாம் வரும்போது தே நீட் டு டூ எ குட் ஃபிசியோதெரப்பி லைக் நெக் எக்ஸசைஸ், பேக் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது எல்லாமே நல்லாவே அவாய்ட் பண்ணலாங்க. இன்னொன்று ஒரு சைடு ஒரு பக்கம் தலைவலி இருக்கும்பாங்க, அதே பக்கத்தில் வந்து கண் வலி அப்படி இருக்கும்பாங்க. அது எதுவும் பிரெயினில் இல்லை வந்து நர்வஸ் ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து இஷ்யூவோட சிம்டமா இல்லை வந்து சிம்பிளாக வந்து ஐ பெயின் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரைன்லேயே அந்த மாதிரி இருக்குங்க. மைக்ரைன்லேயே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கண்ணு பக்கத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு இந்த ப்ரூத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை பட்டுன்னு தெரிக்கிற மாதிரி ரொம்ப வந்து த்ராபிங்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அண்ட் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு பக்கம் வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரைனோட ஒரு வகை. ஸோ அது பேர் என்ன சொல்லுவோம்னாக்கா ஆக்குலார் மைக்ரைன்னு சொல்லுவாங்க. ஆக்குலார் மைக்ரைன்னா அது மைக்ரைன் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரான்னு சொல்லுவோம். அதாவது வரக்கூடியதுக்கு முன்னாடி ஒரு சென்சேஷன் ஃபீலிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கண்ணு வந்து ஒரு மங்கலாக தெரியுற மாதிரி, சில பேருக்கு வந்து சுத்தமாக கண்ணே தெரியாத மாதிரி கூட சில பேருக்கு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர், அது காமன் கிடையாது. பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது, தடுமாறுவாங்க, சிலதெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருங்க. ஆனால் வந்து போக 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 செட்டில் ஆகிடும் அது கொஞ்ச நேரத்தில். பட் அதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா சில பேருக்கு நாங்கள் மாத்திரைகளை இந்த மாதிரி ஆறா வரும்போது நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது ட்ரைவ் பண்ணும்போது பெரிய ப்ராப்ளம் வரலாம். ஸோ சில பேருக்கு அதை நாங்கள் ப்ரொஃபைலாக்சிஸாக நிறைய மருந்துகள் கொடுத்துருப்போம், அது கொடுப்பது மூலமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு சப்டைப் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ட்ரைஜமல் அட்டனாமிக் செஃபலாலஜியான்னு ஒரு வகை இருக்குங்க.
அந்த வகையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து தலைவலி வரும்போது பார்த்தீங்கன்னா கண் அப்படியே செவந்து போயிடும், கண் அப்படியே லைட்டாக அப்படியே வீங்கி போகிற மாதிரி இருக்கும், கண்ணில் தண்ணி மூக்கில் தண்ணி வர மாதிரி இருக்கும், அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் வலி இந்த பக்கம் கண் பக்கத்தில் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு 1/2 மணி நேரம் இருக்கலாம், 1/4 மணி நேரம் இருக்கலாம், சில பேருக்கு 2-3 மணி நேரம் கூட இருக்கலாம். ஸோ அந்த டைப்பை பொறுத்து அந்த மாதிரி நிறைய தலைவலி வரலாம். அது மட்டுமே இல்லாமல் கண் பார்வையில் ஏதாவது வித்தியாசம் இருக்குது, கண்ணுக்கு பின்னாடி வரக்கூடிய நரம்புகள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சில நேரத்தில் அந்த மாதிரி வரலாம். ஸோ என்னென்னாக்கா இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதே இயர்லியாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, மெயினாக நம்ம எதுக்குன்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் பெருசாக இருக்குன்னாக்கா அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அதை வந்து முன்னாடியே இன்டர்வீன் பண்ணுறதன் மூலமாக அதை வந்து அவாய்ட் பண்ணி தடுத்துடலாம். பட் மைக்ரைன் மாதிரி இல்லை மற்ற மாதிரினாக்கா அது ஈஸியாக நம்ம டேப்லெட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐ பெயின் இல்லை வந்து ஐஸில் வந்து ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் வாட்டர் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து சரி பண்ணுற மாதிரி ரெமெடிஸ் இருக்கா, இல்லை வந்து நம்ம கட்டாயம் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லதா? டிபெண்டிங் அப்பான், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் வந்து பார்க்கும்போது சின்னதாக வந்து ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும்போதோ இல்லை வந்து வேறு ஏதாவது அடிப்படும் போது நம்மளாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேஸ் வாஷ் இது பண்ணிக்கலாங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரைன் மாதிரி இருக்குன்னாக்கா மெயினாக ரெமிடிஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப நீங்கள் சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. மைக்ரைன் பார்த்தோம்னாக்கா மெயினாக வந்து மாத்திரைகளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமே மோஸ்ட் ஆஃப் த மைக்ரைன் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெயினாக எப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆஸ் ஐ டோல்டு முன்னாடி நம்ம டீஹைட்ரேஷன் பாதினா நம்ம வந்து நம்ம தண்ணி குடிச்சிட்டு நார்மலாக இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 1/2 லிட்டர் கூட குடிச்சிருக்க மாட்டோம், நம்ம ஒர்க் பிஸியில் நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர், டிபெண்டிங் அப்பான் சம்மர்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, வின்டர்னா கொஞ்சம் கம்மி, அந்த மாதிரி 2-2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது தினமும் 40 நிமிஷம் வாக்கிங் போகணும். இந்த வாக் பண்ணும்போது நல்ல ஹார்மோன்ஸ்லாம் வந்து அது நம்ம வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய தலைவலி வரக்கூடிய தன்மையை குறைக்கும். டைம் இல்லையா, மார்னிங் 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம், அந்த மாதிரி பிரிச்சுக்கலாங்க. மூணாவது டைமுக்கு சாப்பிட்ணும், டைமுக்கு தூங்கணும். நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், அதே மாதிரி இந்த காய்கறிகள் பழங்கள் வச்சு ரொட்டேட் பண்ணுவது மூலமாக இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, வைட்டமின்ஸ் எல்லாமே நம்ம ஹெட்டேக் வரதை கொஞ்சம் தடுக்கும். அட் த சேம் டைம் வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய எதில் ஸ்ட்ரெஸ் வருதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யோகா, மெடிடேஷன் எல்லாமே இன்னமும் அதை ஹெல்ப் பண்ணும் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரிக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், தூண்டக்கூடிய விஷயங்கள், காமனாக தூண்டக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால தலைவலி வரலாம். அதே மாதிரி நம்ம வந்து சன்லைட், பிரைட் சன்லைட்டில் போகும்போது நிறைய தலைவலி வரலாம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது தண்ணி குடிச்சிட்டோ, வெளியே போகும்போது சன் கிளாஸ் போட்டு, இல்லை மார்னிங் இந்த மத்தியான டைம் அவாய்ட் பண்ணிட்டு மார்னிங்கு ஈவினிங் அந்த மாதிரி போகிற மாதிரி, இல்லை ஹேட் அந்த மாதிரி போட்டு போகும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட், சில பேருக்கு முந்திரி பருப்பு இது கூட அவாய்ட் பண்ணும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலை குளிக்கும் போது ஹெட்டேக் அது அதிகமாக வரலாம். அதே மாதிரி மென்ஸ்ட்ரல் பீரியட் டைமில் அதிகமாக வரலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஸ்மெல், இல்லை பர்ஃப்யூம்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மெல் கூட ட்ரிகர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ், நம்ம ரெடிமேட் ஃபுட்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்க, அந்த சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி அதெல்லாம் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. அது சில நேரங்களில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரெடிமேட் மசாலாஸ்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த அஜினோமோட்டோ போடுறது, இந்த எம்எஸ்டிஸ்லாம் போடுறது, அந்த மசாலா டேஸ்ட்டுக்காக போடக்கூடிய அந்த மசாலாஸ் கூட சில பேர் ட்ரிகர் பண்ணோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று, உங்களுக்கு மேபி வந்து ஐஸ்கிரீமாக இருக்கலாம், எனக்கு ட்ராவலாக இருக்கலாம், அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சம்டைம்ஸ் வந்து சாக்லேட்ஸாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நமக்கு என்ன அந்த தலைவலி வர்றவங்களுக்கு எதனால் தலைவலி வருதுன்னு சொல்லி அந்த ட்ரிக்கரை பார்த்து கரெக்டாக அந்த ட்ரிக்கரை அவாய்ட் பண்ணோம்னாவே 50% ஆஃப் த ஹெட்டேக் கம்மியாயிடும். மற்றபடி லைஃப் ஸ்டைலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது 80% 70-80% ஹெட்டேக் குறைச்சிடலாம். ஒன்லி 20% தான் இருக்கும். அது தேவையான அப்போ மாத்திரையை போட்டோம்னாவே போதும். இதை நம்ம தெரியாமல் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இதை ஃபாலோ பண்ணலன்னா தினமும் மாத்திரை போட்டு நிறைய பேர் குறையில அப்படி சொல்லிட்டு 2 மாத்திரை 3 மாத்திரைன்னு எக்ஸ்ட்ரா அன்னெசரி டேப்லெட் எடுக்கிற விட போயிடும். ஸோ லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாலோ த லைஃப் ஸ்டைல், தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஏசி வந்து ஒத்துக்காது அப்படிம்பாங்க. ஐ மீன் ஒரு இந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸில் வந்து ஃபைன், நிறைய விண்டோஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஃபைன், அவங்க இது பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு ஏசி காருக்குள்ளே அப்படின்னா வந்து அவங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்காது. அதுக்கான ரீசன் என்ன? லைக் வந்து சுளிர்னு அந்த தலை அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ரீசன் என்ன? மெயின் வந்து பார்த்தோம்னா இப்போ பேசுகிற மாதிரி அந்த ட்ரிகர்ன்றது ரொம்ப வந்து காமனுங்க. நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா ஏசி வந்து காமனாக ட்ரிகர் பண்ணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து நைட்டில் ஏதாவது காரில் போனோம்னாவோ, இல்லை நைட்டில் ஏசி கீழே படுத்தோம்னாவோ, அதை தவிர வந்து சில நேரத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தோம்னா, இல்லை சில் தண்ணி குடித்தோம்னா கூட டக்குன்னு வந்து இந்த மைக்ரைன் ட்ரிகர் ஆகிடும். ஸோ அவங்கள அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அதை வந்து
கோல்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம்னாவே நம்ம ஏசி இந்த இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, அதாவது ரொம்ப கோல்டாக போகாமல் அவங்க வார்ம், அதாவது அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நம்ம சென்னை வெதரில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, தூங்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து பாடிக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, மெனி பீப்புள் பார்த்தோம்னாக்கா யூஸ்வலாக சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 22, 23 வச்சோம்னா ஏசியில் தூக்கம் வரும் நிறைய பேருக்கு, தே ஃபீல் கம்ஃபர்டபுள். சில பேருக்கு வந்தீங்கன்னாக்கா 26, 27, அதாவது மைல்டாக சில்னஸ் இருக்க மாதிரி வித்தவுட் கிரியேட்டிங் த ட்ரபுள், அந்தளவுக்கு மைல்டாக வச்சுக்க சொல்லுவோம் சில நேரத்தில், அதுவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா ஏசி கீழே படுக்காமல் கொஞ்சம் தள்ளி படுத்துக்குவாங்க. மோஸ்ட்லி அது மாதிரி பண்ணோம்னாவே செட்டில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஏசியை மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிக்கர் ஆகும்போது ரொம்ப சிவியராக வரும். ஸோ அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊட்டி போகிறோம் இல்லை வேறு எங்கேயாவது போகும்போது அந்த ஸ்கார்ஃப் மாதிரியோ சம்டைம்ஸ் வந்து ஜாக்கெட் மாதிரி போட்டு அதை அவாய்ட் பண்ணோம்னா தே வில் செட்டில் டவுன். ட்ரிக்கர்ஸ் அவாய்ட் பண்ணோம்னா போதுங்க. அண்ட் இன்னொன்று, இப்போ சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வந்து கீழே விழுந்திருப்போம், தலையில் அடிபட்டிருப்போம், இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, அது ஃப்யூச்சரில் வந்து பிரெயினுக்கோ இல்லை வந்து நர்வ்ஸுக்கோ எதுவும் பாதிப்பை வந்து கொண்டு வருமா? லைக் வந்து சின்ன வயசில் வந்து அடிபட்டிருக்கும், தலையில் எங்கேயாச்சும் ஒரு இடம் வீங்கி இருக்கும், அது அப்போ சரியாக இருக்கும், ஆனால் அது ஃப்யூச்சரில் அதனால எதுவும் பாதிப்பு இருக்கா? சரி, இது இம்பார்ட்டன்ஸில் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் அந்த இது பார்க்கும்போது அவங்க பிரெயின் வந்து யூஸ்வலாக ஃப்யூஸ் ஆயிருக்குனாக்கா, நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இந்த கோடு கூட இருக்கும் உள்ள, அது பார்த்தீங்கன்னா போன் வந்து யூஸ்வலாக ஃப்யூஸ் ஆகாது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு சின்ன கேப் இருக்கும். இன்கேஸ் விழுந்தோம்னா கூட அவங்களுக்கு என்ன பிரெயின் வந்து நிறைய கேப் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக ஒன்றும் இன்ஜுரிஸ் ஆகாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன அடிபட்டாலும் பெரிய அளவுக்கு தாக்கத்தை பின்னாடி ஏற்படுத்தாது. ஸோ வென் அந்த போன்லாம் ஃப்யூஸ் ஆகிட்டு ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 15 வயசு 20 வயசு மேலே போகும்போது இன்ஜுரி ஆகும்போது சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் என்னன்னாக்கா எவ்வளோ இன்ஜுரி அதிகமாக இருக்குன்னு தான் பார்க்கணும். யூஸ்வலாக மைல்டாக விழுறோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வீங்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக அது பின்னாடி எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து விளையாடுற தன்மையினால் விழத்தான் செய்வாங்க. பட் காட் வந்து நேச்சுரலாகவே சில வந்து ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து அது வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் பின்னாடி பண்ணாது. அதே நேரத்தில் ஒரு மாடியிலேருந்து விழுறோம், நிறைய அடிப்படுது, நினைவிழந்து போகுது, இல்லாட்டி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, அதாவது ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காரில் போகிறோம், விப்ளாஷ் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதை போடும்போது ஒரு ஆக்சிடென்ட் சடனாக பிரேக் போடுறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது சடனாக அப்படி மூளை போய் இப்படி போகும்போது என்ன ஆகுனா முன்பக்கம் பின்பக்கம் சில நேரத்தில் மூளை ஃபோர்ஸாக போய் இந்த ஸ்கல்லில் அடிக்கும்போது சில நேரத்தில் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி விழும்போது சில நேரத்தில் உள்ள ரத்த கசிவோ, சில நேரங்களில் இந்த அடிபடும்போது சிவியராக இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது ப்ளீட் ஆகாது, வேற அளவுக்கு பெரிய அளவுக்கு இன்ஜுரியும் இருக்காது. சில நேரங்களில் என்னன்னா அடிபடும்போது சிவியராக இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள் ஆக்சான்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்சான்ஸ் சில நேரத்தில் இன்ஜுரி ஆகும்போது டிஃப்யூஸ் ஆக்சானல் இன்ஜுரின்னு ஆகும். அந்த மாதிரி அந்த நரம்பு சின்ன சின்ன நரம்புகள் போகக்கூடிய நரம்புகள் அடிபடும் போதும் சில நேரத்தில் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரலாம். த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னாக்கா பயந்துக்க வேண்டாம். மைல்டு அடிபடும் போது எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் சிவியராக அடிப்படும் போது சில நேரங்களில் சில ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேட் ஆகும். ஸோ அது ஈவன் தோ சம் இன்ஜுரிஸ் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜுரிஸ் ஃபிசியோதெரப்பி பண்ணுறதன் மூலமாகவோ இல்லை ஓவர் த டைம் இட் வில் செட்டில் ஆகிடும். வெரி ஃபியூ டைம்ஸ் ரொம்ப சிவியராக இன்ஜுரி இருந்தால் தான் நமக்கு வீக்னஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ விழுறதுனால மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் வராது, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று சார், இப்போ வந்து ஒரு சில டைமில் வந்து ஷாக்கான ஒரு விஷயம் இல்லை வந்து ஷாக்கான ஒரு விஷயத்த பார்க்குறோம் கேட்குறோன்னா அதோட இம்பேக்டும் அதிகமாக இருக்கும். இப்போ திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட், யாரோ ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, அது நம்ம கரெக்டாக வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஏதாச்சும் ஒரு ட்ராமா இல்லை வந்து பிரெயின் ரிலேட்டடான ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டிபெண்டிங் அப்பான், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாக்கான விஷயம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெரிஞ்சவங்க யாரோ இருப்பாங்க, சடனாக ஒரு வந்து இறந்துட்டாங்க இல்லை அடிபட்டுருச்சுன்னு கேட்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சடனாக அது பார்க்கும்போது பார்த்தோம்னா சாதாரண மயக்கம், அது பேர் பார்த்தோம்னா வேசோ வேகல் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா சின்கோப்னு சொல்லலாட்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது சின்கோப் அதுதான் காரணம். சடனாக ஒரு கேட்கும்போது ஷாக்கான நியூஸ் கேட்கும்போது டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வித்தின் ஃபியூ மினிட்ஸில் தே வில் ரீகெயின் அண்ட் தென் தே வில் பிகம் பெட்டர். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த ஷாக்காக கேட்கும்போது அது ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கவங்க, சடனாக ஒரு இன்ஜுரி ஆக்சிடென்ட் ஆகிடுது, அந்த இடத்துல இறந்துடுறாங்க.
அதேமாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இறக்கும்போது பார்த்தோம்னா அது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டது வந்து மீள்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஹேவியர் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ரொம்ப ஆங்ஷியஸாக ஒரு மாதிரி விரக்தியாக அவங்க ஒன்றும் புரியாமல் லைஃப்பில் வந்து என்னடா நமக்கு எல்லாமே போயிடுச்சு, நம்ம ஒரு பையன் இருக்கான் இல்லை ஹஸ்பண்ட் இருக்கான் போயிட்டாங்க இல்லை அப்பா இருக்காங்க, நம்ம இல்லாமல் என்ன பண்ணுவோம், அந்த அளவுக்கு வந்து ஒரு சிவியராக வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அடிக்கடி உளறது, நைட்ல வந்து தூங்காம இருக்கிறது, அதுவும் வந்து இதுவும் இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் ஒரு பார்ட். இட் கேன் பி கியூரபிள். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னாக்கா அதுக்கு அந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்குது, இதே மைல்டாக இருந்தால் யூஸ்வலாக வந்து தானாகவே வித்தின் ஃபியூ டேஸில் அந்த சரியான எல்லாருக்குமே அந்த ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் சில நாளில் செட்டில் ஆகிடும். பட் ரொம்ப பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில நேரங்களில் இயர்லியாகவே அதை கண்டுபிடிச்சி ஒரு கவுன்சிலிங் மூலமாகவோ சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு வந்து அவர் நிறைய பேசுவதன் மூலமாக ஃபேமிலி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் கொடுப்பதன் மூலமாக சில நேரத்தில் கவுன்சிலிங் கொடுப்பதன் மூலமாக சில நேரங்களில் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப விரக்தியாக இருக்காங்க, ரொம்ப வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப பாதிப்பு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்றபோது சில நேரங்களில் ஒரு ஷார்ட் டேர்மாக மேபி ஒரு 15 நாளோ 1 மாதமோ சில மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக ரிலாக்ஸிங் மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக இதில் அவங்களுக்கு ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பீயிங் தான். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வளர விடாமல் ஆரம்பத்துலேயே இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னாக்க அவங்க நல்லா ஆகிடுவாங்க. ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா மெமரி லாஸ். அண்ட் இப்போ நம்ம எல்லாமே 24/7 வந்து ஒர்க் ஏதோ ஒன்று எதுலேயோ ஒன்று பிஸியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன விஷயங்களை வந்து மறக்கிறது வந்து அதை வந்து சாதாரணமாக தான் பார்க்குறோம். பட் இன்ஃபேக்ட் வந்து ஒரு சீவியரான மெமரி லாஸ் ஒரு சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க, அதே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து ரிமைண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும்ல, இதுக்கும் பிரெயினுக்கும் ஏதாச்சும் சம்மந்தமாக, இது வந்து பிரெயின் ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயத்துக்கு சிம்டமாக இருக்கா? இது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐடி ஃபீல்டெலாம் வருவாங்க, 30 வயசு 40 வயசு அது மாதிரிலாம் இருக்கவங்க, ஈவன் கம்மியாக கூட வருவாங்க. வந்தோடனே மெயினாக பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா லைட்டாக நம்ம பொருள் எங்கே வைக்கிறோம், ஒரு ஃபோன் எங்கே வைக்கிறோம், இல்லை வந்து வாட்ச் எங்கேயாவது வச்சுருக்கோம், யாராவது ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க மறந்துடுவாங்க. உடனே ஃபஸ்ட்டு பார்க்குறத பார்த்தா கூகுள் தான் பார்ப்பாங்க. கூகுளில் பார்த்தோன்னே மெமரி லாஸ் அப்படின்னா போதும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்ட்ரோக்லேருந்து ஒரு கேன்சர்லேருந்து எதையாவது ஒன்று இந்த மாதிரி நிறைய காமனாக இருக்குது. என்கிட்ட திடீர்னு ஒருத்தர் வந்து வந்து ஒரே அழுக, சார் எனக்கு இந்த மாதிரி மெமரி லாஸ் இருக்குது, எனக்கு கேன்சராக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரே அழுக. சொல்ல சார் உங்கள் ஏஜுக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் கேட்டாக்கா எதுக்கு சார் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைனாக்கா, இல்லை சார் நான் கூகுளில் பார்த்தேன் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னாக்கா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் ஏ பிக்கஸ்ட் ஃபேக்டர். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி 24/7 நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஹெல்த்தி ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. மெயினாக இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அது நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுச்சு. நைட்டு 11 மணி 12 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு டெய்லி 2 மணிக்கு படுத்துட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 மணிக்கு எழுறது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டென்ஷன் குறைஞ்சி போயிடும். நைட் சரியாக தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், 4 நாள் நல்லா இருக்கும், 5ஆவது நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய எஃபெக்டை காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த டல்லாக அப்படியே தூக்கம் ஒரு தூக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சொன்னாலும் வந்து உள்ளே ஏறாது. ஸோ அந்த அட்டென்ஷன் நம்ம சொல்கிறது பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம எதை சொன்னாலும் உள்ளே இறங்கும். ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை டயர்டாக இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மெமரி லாஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ளே என்ன என்ற ரெஜிஸ்டர் ஆனால் தானே வெளியே வரும். அதே மாதிரி இப்படி வச்சுக்குவோம், நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா லைஃப் ஸ்டைல் இல்லாமல் குண்டாக வந்து ஃபுட்லாம் எடுத்துக்காமல் ஒரு ஆக்டிவாக இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லாக யூ வில் ஃபீல் மோர் டயர்ட் மோர் ஸ்லீப்பி. அந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா அதுவும் அட்டென்ஷன் இருக்காது. ஸோ அவங்களுக்கு போய் சொல்லும்போது மறந்து தான் போகும். ஸோ இதனால் சின்ன வயசில் பார்த்தோம்னாக்க மெமரி லாஸுக்கான காரணங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு தைராய்டுனாலேயோ இல்லை விட்டமின் B12 டெஃபிஷியன்சிலையோ இல்லை சோடியம் ஏதாவது கம்மியாகவோ இந்த மாதிரி இதெல்லாம் ரிவர்சிபிள் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாகவோ அதே மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் மூலமாகவே மோஸ்ட்லி செட்டில் பண்ணிடலாம். பட் ஒரு 50 வயசுக்கு மேலே 60-70 போகும்போது ஞாபகம் மறதி வருதுன்னாக்க இட் கேன் பி ஒன்று வயசாகனால வரக்கூடிய ஸ்ட்ரோக்னாலேயோ இல்லை அல்சைமர்ஸ்னாலேயோ இல்லை பார்க்கின்சன்ஸ் ரிலேட்டட் டிமென்ஷியாவாலேயோ இல்லை நிறைய டைம் பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன்னு சொல்லுவோம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியால் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வியாதிகளில் வரக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு எதனால் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு எந்த வயசில் வருது எப்படி, அதாவது யூஸ்வலாக நிறைய பேர் கேட்டோன்னு சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து சின்ன வயசில் நடந்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் இப்போ காலையில் ஃபோன் எங்கே வச்சேன், ஒரு காலையில் ஒரு 50 ரூபா வச்சேன் எங்கே வச்சேன்னு தெரியல, அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது காலையில் என்ன நடந்தது அதுதான் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகும். லாங் டேர்ம் மெமரி யூஸ்வலாகவே வந்து லேட்டாக தான் அஃபெக்ட் ஆகுங்க. ஸோ இனிஷியலாக வரும்போது ஃபஸ்ட்டு எதனாலன்னு கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்து அதை குணப்படுத்திடலாம்.
அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரியே ஏஜ் வைஸ் நம்ம பார்க்கணும் தான். பட் இப்போ குழந்தைங்களை எடுத்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொல்கிறது கேட்கலாம்ல, நான் இவ்வளோ மெனக்கெட்டு படித்தேன் பட் வந்து மெமரைஸே பண்ண முடிய மாட்டேங்குது, அது திரும்ப வந்து எக்ஸாம் எழுதுகிறப்போவோ என்னால் வந்து திரும்ப அதை வந்து ரிமைண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அது என்ன பிரச்சனைனால அவங்களுக்கு வந்து லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கா, இல்லை அதுவும் வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன் இல்லை வந்து ஹெல்த்து அது சார்ந்து எதுவும் பிரச்சனை? சரி, இதை இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்ல கரெக்டான பாயிண்ட். நிறைய பசங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு தடவைக்கு 5 தடவை படிப்பாங்க, 10 தடவை படிப்பாங்க, மறந்துடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்க படிக்கவே மாட்டானுங்க, கிளாஸில் பார்த்தா கூட நல்லா மைண்ட்ல இருக்கும். கிளாஸில் வந்து சொல்கிறது மட்டுமே கேட்பாங்க. ஒரே ஒரு தடவை எக்ஸாம் கழிச்சு சும்மா பார்ப்பாங்க, பார்த்தா 100க்கு 95 மார்க் 98 மார்க் வாங்குவாங்க. படித்து பார்த்தா நார்மலாக வாங்குவாங்க மார்க் 40. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அது எவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்து நாம் வந்து அதை வந்து படிக்கிறோம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது தட்ஸ் வெரி வெரி கிளியர். நிறைய ஸ்டடீஸில் வந்து இட் ஹஸ் ப்ரூவன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தா அப்படியே படிச்சுட்டு அப்படியே எழுத பார்த்தோம்னாக்கா மறந்துடுவோம். அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு படிக்கிறோம்னாக்க அதை வந்து ஒரு ஆர்ட் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா ஒருத்தங்க வராருன்னாக்கா யார் வந்தா அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அசோக் வந்தோன்னா அசோக் மன்னர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு நம்ம லைஃப்பில் நடந்ததோ அதே மாதிரி வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரித்து ஈஸியாக வந்து அதை ரிமெம்பர் பண்ணாங்கனாக்க ஈஸியாக வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ திங்ஸ் இருக்குது, நம்ம இன்றைக்கி வந்து 5 திங்ஸ் வாங்க போகிறோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இல்லை ஒரு படிக்கிறோம் அப்படின்னா ஒரு மேக்ஸ்னாக்கா அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். a+b+2z xyz அப்படின்னு சொல்லி அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மறந்து போயிடும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். நம்ம a+b² நம்ம முன்னாடி சின்ன வயசில் படித்தோம், அது கூட ஒன்று. அதே மாதிரி மற்றதெல்லாம் அப்படி வேறு எது கூட ரிலேட் பண்ணி நம்ம பண்ணும்போது ஒரு 5 மணிக்கு இது அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒரு கிளாக் இருக்குது, அந்த மாதிரி வேறு எது கூட ரிலேட் பண்ணி அது ஞாபகம் இருக்கும்போது அதே மாதிரி ஒரு நியூமோனிக் மாதிரி. இப்போ சொன்னோம்னாக்க ஒரு நியூமோனிக் தான் வேறு எது கூட. அது இப்போ சொன்னோம்னாக்க என்ன சொல்லுவோம்னாக்க ஒரு லாங் சென்டென்ஸாக இருக்கும். நம்ம வச்சுக்கோ a+b+bc அப்படி ஒரு abcdef அப்படி சுருக்கி அந்த நியூமோனிக் வைக்கிறதன் மூலமாக அதை ஞாபகம் வச்சுக்கிறோன்னும் போது வந்து ஈஸியாக ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன டிப்ஸ் மாதிரி வச்சு பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வந்து அதை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மார்க் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணணும், நமக்கு நம்ம படிப்போம், அதை வந்து ரீகலெக்ட் பண்ண மாட்டோம். இப்போ இன்றைக்கி படிக்கணும்னாக்க நாளைக்கு காலையில் நம்ம நேற்று என்ன படித்தோம் அப்படின்றது அது எழுதி பார்ப்பதன் மூலமாகவோ, இல்லை டைம் இல்லையா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து நேற்று நான் இது படித்தேன், இது நான் சொல்லித்தரேன் பாரு அப்படி பண்ணும்போதே அவங்க கேட்பான். ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது நம்ம இது படித்தோம்ல அந்த ரீகலெக்ட் திருப்பி சொல்லி பார்ப்பதன் மூலமாகவோ கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியே தவிர இதுக்கும் வந்து உடனே மெமரி லாஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. யூஸ்வலாக சின்ன வயசில் மெமரி லாஸ் நாங்கள் பெருசாக பார்க்க மாட்டோம். ஒன்லி நம்ம வந்து அந்த வே ஆஃப் ரீடிங் அந்த வே ஆஃப் ரிமெம்பரிங் வந்து அந்த டெக்னிக்ஸ் தெரியாமல் பண்ணுறதன் மூலமாக தான் இதாகும். அதை கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணி பண்ணோம்னாக்கா தேல் டூ கெட் குட் மார்க்ஸ். அண்ட் யூஸ்வலாக ஒரு சிலர் வந்து தப்பான முடிவுகளை வந்து எடுப்பாங்கல்ல லைஃப்பில், லைக் நர்வ்ஸை வந்து கட் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறோம், அது வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க, அது அப்படியே முடிஞ்சிடும். பட் அதனால ஃப்யூச்சரில் எதுவும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா நர்வ்ஸ்னா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்பெஷலி லைஃப்பில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, எஸ்பெஷலி டிப்ரெஷன் இருக்குது, வேறு ஏதாவது லாஸ் அந்த மாதிரி இருக்குனாக்கா நிறைய பேர் இப்படி கட் பண்ணிக்குவாங்க. ஆர் சம்டைம்ஸ் வேறு ஏதாவது வேறு எங்கே பெருசாக தான் பண்ணிக்கிறாங்கனாக்கா யூஸ்வலாக அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணும்போது மைல்டாக சூப்பர்ஃபிஷியலாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் டீப்பாக ஆகிடுச்சுனாக்கா இந்த சப்ளை பண்ணக்கூடிய மீடியம் நர்வோ இல்லை அதே மாதிரி இந்த ரேடியல் நர்வ் இந்த அல்ட்ரா நர்வெலாம் இருக்கும். சில நேரத்தில் இந்த கையில் வந்து ஒரு மறுத்து போன மாதிரியோ இல்லை சில நேரங்கள் ரொம்ப டீப்பாக போகும்போது இந்த கையில் பிடிக்கிறது அந்த மாதிரி பவர் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் இந்த பிளட் சப்ளை கொஞ்சம் கட் ஆகிடுச்சுனாக்கா ப்ளீடிங் சான்சஸ் மோர் ஹீமோக்ளோபின் கம்மியாக அனிமியெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமே இல்லாமல் பார்த்தோம்னாக்கா இது வந்து ஃபிசிக்கலாக அதே டைம் வந்து இந்த ட்ராமா உள்ள வந்து மனசளவில் ஏற்பட்ட பாதிப்பு இருக்குது இல்லைங்க. ஏன் வருது? ஏன்னா வந்து இது வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டதுனால தான். இன்றைக்கி வந்து நம்ம இது கட் பண்ணிடுறோம், சரி பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா ஆயிடுறாங்க. பட் மறுபடியும் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்றதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, ஏன் ஃபேமிலியில் என்ன பிரச்சனை, இல்லை வந்து ஒர்க்கில் ப்ரெஷராக, ஸோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ண பார்க்கணும். அதே மாதிரி தேவைப்பட்டாக்கா கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் நம்ம சப்போர்ட் மெயின் என்னன்னாக்கா தே ரெக்வயர்ட் சப்போர்ட். ஏதாவது எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் கூடப்பா எனக்கு மாதிரி பிரச்சனை இருக்குப்பா இந்த மாதிரி சொல்லுவாங்க.
பட் அவங்க வந்து இந்த மாதிரி கமிட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து தே ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் தம்செல்ஸ். ஸோ இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் வந்து எனக்கு இந்த பிரச்சனை பெருசாக தெரியும், பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஆறுதல் இருக்கும். அட் த சேம் டைம் யூ கேன் கிவ் சம் சஜஷன்ஸ். ஆனால் அந்த மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அது அவங்களே வச்சுக்கிட்டு என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி இதை ஃபீல் பண்ணுறாங்கல்ல, தே ஹாவ் மோர் ட்ரபிள்ஸ், ஃப்யூச்சரில் ரெக்கரண்ட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மூலமாக, நாம் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக இது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாங்க.